அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் டீ கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எண்டில் வந்து நான் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன், அதுவும் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது செய்கிறதுக்கு நம்ம 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 முட்டையோட எக் ஒயிட்டும் எக் யோக்கும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த செப்பரேட் பண்ண எக் ஒயிட் கூட நம்ம 1/2 கப்லேயும் பாதி பவுடர்டு சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எக் யோ கூட 2 ட்ராப்ஸ் சாக்லேட் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் மிச்சம் இருக்க அந்த பவுடர்டு சுகரை லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மில்கையும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்து வீட் ஃப்ளார் தான் கேட்டாங்க. ஸோ வந்து வீட் ஃப்ளாரில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி 1/2 கப் அளவுக்கு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு கரெக்ட் ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. தென் இது கூட எடுத்து வச்சுருக்க எக் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பேட்டரை வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஆக்சுவலி இதில் தான் நான் மிஸ்டேக்கே பண்ணியிருக்கேன். இந்த பால் ஊற்றுன வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த பேட்டர் வந்து இப்படி ஆயிடுச்சு. கீழே வந்து ஹார்ட் ஆகிட்டு நான் எடுக்கும் போது ஸ்ட்ரிங்காக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்து, ஸோ இதனால் நான் நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணி நான் அதை தான் கஸ்டமருக்கு நான் வச்சு கொடுத்தேன். நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி சாக்லேட் கேக் பண்ணும்போது அந்த பேட் ரொம்ப முக்கியம். நம்ம இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக பேக் பண்ணி எடுக்க தான் நல்லது. அண்டு நான் பேக்கிங் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மிஸ்டேக் நிறையா பண்ணியிருக்கேன். நம்ம பால் நிறையா ஊற்றிட்டோன்னா இந்த மாதிரி தான் மேலே பேக் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் கீழே வந்து ஹார்டாகவே இருக்கும். ஸோ வந்து இது பேக்கிங்கில் நார்மல் தான். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கேக் ரெடி பண்ணி அதை சென்னைக்கு டிஸ்பேச்சும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.